children. Today we are going to see Unit 2, Lesson 4, Principles of Inheritance and Variation. மரபு கடத்தல் கொள்கைகள் மற்றும் மாறுபாடுகள். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், குழந்தை பிறந்திருக்கு, குழந்தைய பார்க்குறதுக்காக போகிறோம். அங்கே பார்த்தோன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா கலரில் அம்மா மாதிரி இருக்குது, ஜாடை வந்து அப்பா மாதிரி இருக்குது, முடி வந்து தாத்தா மாதிரி இருக்குது. இந்த மாதிரி யாரையாவது ஒப்பிட்டு வந்து சொல்லுவாங்க. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மரபு கடத்தல். ஒரு தாய் தந்தைகிட்ட இருந்து அதனுடைய பெற்றோர் பண்புகள் கடத்தப்படுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்காது, அவங்கள மாதிரி அப்படி அட்ஜஸ்டெலாம் இருக்காது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். நாம் இந்த லெசனில் மரபு கடத்தல் கொள்கைகள் மற்றும் மாறுபாடுகள் தான் பார்க்க போகிறோம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். First let us see the question and answer. Choose the best answer. The first question, ABO blood group in man is controlled by, there are 4 options: multiple alleles, lethal genes, sex-linked genes and Y-linked genes. The sex-linked and Y-linked genes are related to the sex. So the correct answer is multiple alleles. மனிதனில் ABO இரத்த வகைகளை கட்டுப்படுத்துவது. பல்கூட்டு அலீல்கள், கொல்லி மரபணுக்கள், பால் சார்ந்த மரபணுக்கள், வை சார்ந்த மரபணுக்கள். இதில் வந்து கரெக்ட் ஆன்சர் எதுன்னு பார்த்தோம்னாக்க பல்கூட்டு அலீல்கள். Klinefelter syndrome is characterized by a karyotype of. Here Klinefelter syndrome is related to male. Here the answer is XXY. Here the male has one extra chromosome, that is XXY. So he has 47 chromosomes. Klinefelter syndrome குரோமோசோம் தொகுப்பு வரையும் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது? சரியான பதில் வந்து பார்த்தீங்கன்னா XXY. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கான ஒரு குறைபாடு. இதில் வந்து ஆண்களுக்கு ஒரு எக்ஸ் குரோமோசோம் அதிகமாக காணப்படும். சாதாரணமாக ஒரு மனிதனில் 46 குரோமோசோம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த Klinefelter syndromeல 47 குரோமோசோம் இருக்கும். The next question, assertion and reason. Involuntary jerking of the body, degeneration of the nervous system accompanied by gradual mental or caused by Huntington's chorea. The reason is caused by autosomal recessive lethal gene in man. The assertion is right, but the reason is false. It is caused by autosomal dominant lethal gene in man. தன்னியல்பான உடல் நடுக்கம் மற்றும் படிப்படையான நரம்பு மண்டல சிதைவு, அதனுடன் மனநிலை பாதிப்பு மற்றும் உடல் பலம் குன்றல் ஆகியன ஹண்டிங்டன் கோரியாவின் பண்பாகும். இது சரியான கூற்று. ஆனால் காரணம், இது மனிதர் உடல் குரோமோசோம் ஒடுங்கு தன்மை கொண்ட கொல்லி மரபணுவால் ஏற்படுகிறது. மனிதரில் காணப்படக்கூடிய ஓங்கு பண்பு தன்மை கொண்ட ஒரே நோய் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டிங்டன் கோரியா தான். அதனால் அதனுடைய கூற்று ஏ சரி, ஆனால் காரணம் பி தவறு. சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆ, ஏ உண்மை, ஆர் பொய். Now the next one, females with Turner syndrome have small uterus, rudimentary ovaries, underdeveloped breast. All of this. So the answer is D, all of this. அனைத்தும் உண்மையே. டர்னர் சிண்ட்ரோம் கொண்ட பெண்களிடம் காணப்படுவது சிறிய கருப்பை, வளர்ச்சியடையாத அண்டங்கள், வளர்ச்சியடையாத மார்பகம் மேற்கொண்ட அனைத்து பண்புகளும் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தா டர்னர் சிண்ட்ரோம் கொண்ட பெண்களிடம் காணப்படும். Klinefelter ஆண்களில் பார்த்தோம், அதில் வந்து பார்த்தா ஒரு குரோமோசோம் ஜாஸ்தியாக இருக்கும். டர்னர் சிண்ட்ரோமில் வந்து பார்த்தா பெண்களிடம் காணக்கூடிய ஒரு குறைபாடு, இங்கே ஒரு எக்ஸ் குரோமோசோம் கம்மியாக இருக்கும். In an accident, there is a great loss of blood and there is no time to analyze the blood group, which blood can be easily transferred. So the answer is O and RH negative. ஒரு விபத்தில் மிகப்பெரிய அளவில் இரத்த இழப்பு ஏற்பட்டு மற்றும் இரத்த வகை ஆய்வு செய்ய நேரம் இல்லாத போது எந்த இரத்த வகை பாதுகாப்பாக ஒரு நபருக்கு உடனடியாக ஏற்ற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவும் ஓ பிளட் குரூப். அதே சமயம் அது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்க வேண்டும். ORH நெகட்டிவ். Colchicine arrests the cell division at. எந்த நிலையில் கால்கிசின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செல் டிவிஷன் அரெஸ்ட் பண்ணுது? இட் இஸ் அட் த மெட்டாஃபேஸ் ஸ்டேஜ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைட்டோசிஸில் there are 4 phases: ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டெலோஃபேஸ். In that மெட்டாஃபேஸ் is the right one. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி மேட் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். கால்கிசின் செல் பிரிதல் நிகழ்வை எந்த நிலையில் நிறுத்துகின்றன? மெட்டாஃபேஸ். The next type, true or false. Thalassemia is an autosomal recessive disorder. Phenylketonuria is due to autosomal recessive gene. Albinism is due to absence of melanin. Huntington chorea is due to allosomal recessive gene order. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எதெல்லாம் ட்ரூ எதெல்லாம் ஃபால்ஸ்ன்னு பார்த்துக்கலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெண்டலின் டிசார்டர்ஸ், ஆல் ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டோசோமல் ரெசிசிவ் டிசார்டர். இதில் வந்து ஹண்டிங்டன் கோரியா மட்டும்தான் ஆட்டோசோமல் டாமினன்ட் டிசார்டர், பட் த ஆன்சர் இஸ் கிவன் as a allosomal recessive gene disorder. So the fourth one is false and all the other 3 are true. The answer is the B1. 1, 2, 3 are true and the fourth one is false. சரியா தவறா?
தலாசேமியா ஒரு ஒடுங்கு பண்பால் ஏற்படக்கூடிய நோய். ஃபீனல்கீட்டனூரியா ஒரு ஒடுங்கு பண்பால் ஏற்படும் நோய். நிறமி குறைபாட்டு நோய் மெலனின் இல்லாமையால் ஏற்படுகிறது. ஹண்டிங்டன் கோரியா பால் குரோமோசோம் இயல்பு மாற்றத்தால் ஏற்படுகிறது. இது வந்து தவறானது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹண்டிங்டன் கோரியா தான். மற்ற மூணுமே வந்து சரியானது. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சரியான தவறில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4th one is wrong. அது other 3 are correct. Find the wrong statement. The hormone of the male bee suppresses the fertility of the workers. Unfertilized egg becomes drones. Fertilized eggs become queen. Haplodiploidy is in honeybee. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கரெக்ட், ஒரே ஒரு ஆப்ஷன் தான் தப்பு. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா A1, the hormone of male bee suppresses the fertility of the workers. ஏன்னா பார்த்தீங்கன்னா the unfertilized egg becomes drone or the male bee. Fertilized eggs become queen and haplodiploidy is in the honeybee. The another type is a fill in the blanks. Trisomic condition of chromosome 21 is seen in Down syndrome. Trisomic condition of 13 is seen in the Patos syndrome. Match the following. Disease name and chromosome number is given. There are 4 options. Patos syndrome, thalassemia, Klinefelter's, Turner syndrome. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே Klinefelter's and Turner'sல வந்து பார்த்தீங்கன்னா Klinefelter'sல 1 chromosome has been added. So 47 chromosome. In Turner syndrome there is 45 chromosome. Patos syndrome 13th chromosome. Thalassemia 16 and the 11th chromosome. The option is A. Now let us see the answer the following. The 2-mark question. What is multiple allelism? When 3 or more alleles of a gene that control a particular trait occupy the same locus on the homologous chromosome of an organism, they are called multiple alleles and their inheritance is called the multiple allelism. Multiple allelism is in the ABO blood group. பல்கூட்டு அலீல்கள் என்றால் என்ன? ஒரு குறிப்பிட்ட உயிரினத்தின் ஒத்த குரோமோசோம்கள் ஒரே மட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பண்பை கட்டுப்படுத்துகிற 3 அல்லது அதற்கு மேற்பட்ட அலீல்கள் காணப்பட்டால் அவை பல்கூட்டு அலீல்கள் என்றும் அவை கடத்தப்படுதல் பல்கூட்டு மரபு கடத்தல் என்றும் அழைக்கப்படுகிறது. What are holondric genes? The genes present in the differential region of Y chromosome are called Y-linked or holondric genes. ஹாலோண்ட்ரிக் மரபணுக்கள் யாவை? Y குரோமோசோமில் வெவ்வேறு பகுதிகளில் காணப்படும் மரபணுக்கள் Y சார்ந்த மரபணுக்கள் அல்லது ஹாலோண்ட்ரிக் ஜீன்கள் என அழைக்கப்படுகின்றன. Define karyotyping. Karyotyping is a technique through which a complete set of chromosomes is separated from a cell and the chromosomes are arranged in pairs. குரோமோசோம் தொகுப்பு வரைபடம் என்றால் என்ன? ஒரு செல்லின் உள்ள குரோமோசோம் தொகுதியை முழுமையாக பிரித்தெடுத்து அவற்றை இணைகளாக வரிசைப்படுத்தும் தொழில்நுட்பமே குரோமோசோம் தொகுப்பு வரைபடம் ஆகும். இப்போ ஒரு செல்லில் 46 குரோமோசோம் இருக்குது அப்படின்னாக்கா அந்த 46 குரோமோசோமை தனியாக எடுத்து அது ஜோடியாக 23 ஜோடியாக வரிசையாக வைக்கிறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா குரோமோசோம் தொகுப்பு வரைபடம் ஆகும். Distinguish between heterogametic and homogametic sex determinations. Homogametic. In homogametic, individuals having homomorphic sex chromosomes produce only one type of gametes. Example, only X. In heterogamete, individuals having heteromorphic sex chromosomes produce 2 types of gametes, X and Y. வேறுபட்ட இனச்செல் மற்றும் ஒத்த இன பால் நிர்ணயத்துக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை? ஒத்த இனச்செல் ஒத்த பால் குரோமோசோம்கள் கொண்ட பாலினத்தில் ஒரே வகையான இன செல்கள் உற்பத்தியாகின்றன. வேறுபட்ட குரோமோசோம்கள் கொண்ட பாலினத்தில் 2 வகையான இன செல்கள் உற்பத்தியாகின்றன. செல் பால் நிர்ணயத்தில் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை? ஒத்த இன செல் ஒத்த பால் குரோமோசோம் கொண்ட பாலினத்தில் ஒரே வகையான இன செல்கள் உற்பத்தியாகின்றன. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களில் ஒரே வகையான கருமுட்டைகள் உருவாகும். அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் குரோமோசோம் கொண்ட கருமுட்டைகள் உருவாகிறது. வேறுபட்ட இனசெல் வேறுபட்ட குரோமோசோம்கள் கொண்ட பாலினத்தில் 2 வகையான இன செல்கள் உற்பத்தியாகின்றன. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களில் எக்ஸ் குரோமோசோம் கொண்ட விந்துக்கள் Y குரோமோசோம் கொண்ட விந்துக்கள் உற்பத்தியாகின்றன. Mention the Mendelian disorders. Thalassemia, phenylketonuria, albinism, Huntington's chorea. மெண்டலின் குறைபாடுகளின் பெயர்கள் வெறும் பேர் மட்டும் எழுதினா போதும். நமக்கு அங்கே கேட்ட கேள்விக்கு தலாசீமியா, ஃபீனல்கீட்டோனியூரியா, நிறமி குறைபாட்டு நோய், ஹண்டிங்டன் கோரியா. ரைட் த சிம்டம்ஸ் ஆஃப் டவுன்ஸ் சிண்ட்ரோம். செவரல் மென்டல் ரிட்டார்டேஷன், defective development of the central nervous system, increased separation between the eyes, flattened nose, ears are malformed, mouth is constantly open,
tongue protrudes. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா all the defects are in the face itself. We can identify separation of the eyes, flattened nose, malformed ear, mouth is constantly open and tongue protrudes. Down syndrome இன் அறிகுறிகள் யாவை? மைய நரம்பு மண்டல வளர்ச்சி பாதிக்கப்படுதல். மைய நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து தீவிரமான மூளை வளர்ச்சி குறைபாடு இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முகத்திலே எல்லா குறைபாடும் முகத்திலே இருக்குது. அதனால் அழகாக எழுதிடலாம். கண்ணு, காது, மூக்கு, செவி, வாய், நாக்குன்னு சொல்லிட்டு இரு கண்களுக்கிடையே அதிக தூரம் காணப்படுதல், தட்டையான மூக்கு, செவி குறைபாடு, வாய் எப்பொழுதும் திறந்திருத்தல், நாக்கு வெளியே நீட்டியவாறு இருத்தல், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சிண்ட்ரோமின் அறிகுறிகள் ஆகும். மென்ஷன் த சிம்டம்ஸ் ஆஃப் phenylketonuria. Several mental retardation, light pigmentation of the skin and hair, phenylpyruvic acid is excreted in urine. phenylketonuria-வின் அறிகுறிகள் யாவை? அதி தீவிர மூளை குறைபாட்டு நோய், தோல் மற்றும் முடிகளின் குறைவான நிறமிகள் உண்டாகின்றன. phenylpyruvic அமிலம் சிறுநீர் வழியாக வெளியேற்றப்படுகிறது. Difference between Mendelian disorder and chromosomal disorder. In Mendelian disorder, alteration or mutation in a single gene causes Mendelian disorder. In the chromosomal disorder, they are caused by errors in the numbers of structures of chromosome. In the chromosomal disorder, in this disorder is caused by the errors in the numbers or structure of the chromosome. Whether the chromosome may be added or it may be one of the chromosome may be deleted. இருபால் உருவம் என்றால் என்ன? This is called as a gynodermorphs. இவ்வகையான உயிரினங்களில் சில உடல் பகுதிகள் ஆண் பண்புகளையும் மற்ற சில உடல் பகுதிகள் பெண் பண்புகளையும் வெளிப்படுத்துகின்றன. ஆண் மற்றும் பெண் மரபு வகைகளை கொண்ட திசுக்களால் இவ்வகை உயிரிகள் உடலாக்கம் பெற்றுள்ளன. இவையே இருபால் உருவம் எனப்படும். Give the reasons for color blindness. நிறக்குருடுக்கான காரணம். A dominant X-linked gene is needed for the formation of color-sensitive cones. Recessive form of this gene is not able to produce color-sensitive cone cells. This results in inability to distinguish red and green color. நிறக்குருடுக்கான காரணங்கள். மனிதனில் ஓங்குத்தன்மை கொண்ட X சார்ந்த மரபணுக்களை நிறங்களை பார்ப்பதற்கு கூம்பு செல்லின் உற்பத்திக்கு காரணமாக இருக்கின்றன. இம்மரபணுக்கள் ஒடுங்கு நிலையில் இருந்தால் இவற்றால் கூம்பு செல்களை உருவாக்க முடிவதில்லை. 3 mark and 5 mark question. குரோமோசோம் தொகுப்பு வரைபடத்தின் பயன்களை எழுது. இது ரொம்ப ஈஸியான கேள்வி, அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. பாலினங்களை அடையாளம் காண உதவுகின்றது. குரோமோசோம் பிறழ்ச்சிகளை கண்டறிய உதவுகிறது. குரோமோசோம் குறைபாடுகளுடன் ஒழுங்கற்ற பன்மையும் கண்டறிய பயன்படுகிறது. சிற்றினங்களுக்கு இடையேயான பரிணாம உறவுகளை கண்காணிக்க உதவுகிறது. இத்தொழில்நுட்பத்தின் மூலம் மனிதனில் காணப்படும் மரபியல் நோய்களை கண்டறியலாம். இப்போ 2 மார்க்கில் கேட்டால் ரொம்ப ஈஸியாக 2 பாயிண்ட் கூட நம்ம எழுதிடலாம். பாலினங்களை அடையாளம் காண உதவுகின்றது மற்றும் இத்தொழில்நுட்பத்தின் மூலம் மனிதனில் காணும் மரபியல் நோய்களை கண்டறியலாம் அப்படின்றத நம்ம அங்கே எழுதி வைக்கலாம். What are the applications of karyotyping? Gender identification to detect chromosomal aberrations like deletion, duplication, translocation, non-disjunction. To identify chromosomal abnormalities to predict evolutionary relationship between species, genetic diseases can be detected. What is haplodiploidy? Haplodiploidy, it is seen in the honeybee, wasps, ants. The sex of the offspring is determined by number of sets of chromosomes. Fertilized eggs develop into female. The females are of 2 types. One is a queen and another one is a worker honeybee. Unfertilized eggs develop into male. This is called by the process of called the parthenogenesis. So male have the half the number of the chromosomes, female have the double the number of the chromosomes. Male are haploid in nature and females are diploid in nature. This system of sex determination is called haplodiploidy. It is seen in hymenopterans. ஒற்றை மைய இரட்டை மைய நிலை விளக்குக. ஹைமெனோப்டீரா வகையை சேர்ந்த பூச்சிகளான தேனீக்கள், எறும்புக்கள் மற்றும் குளவிகளின் பொதுவாக ஒற்றை மைய இரட்டை மைய முறையில் பால் நிர்ணயம் நடைபெறுகின்றது. இம்முறையில் சேய் உயிரிகள் பாலினம் அவை பெறுகின்ற குரோமோசோம் தொகுதியின் எண்ணிக்கையை பொறுத்து நிர்ணயிக்கப்படுகிறது. கருவுற்ற முட்டைகள் பெண் உயிரிகளாகவும் கருவுறாத முட்டைகள் ஆண் தேனீக்களாகவும் கன்னி இனப்பெருக்க முறையில் வளர்ச்சி அடைகின்றன. ஆண் தேனீக்களின் குரோமோசோம்களின் எண்ணிக்கை பாதி அளவே உள்ளன. ஆனால்
பெண் தேனீக்களின் குரோமோசோம்களின் 2 மடங்காக உள்ளன. ஆதலால் இம்முறை ஒற்றைமைய இரட்டைமைய பால் நிர்ணயம் என அழைக்கப்படுகிறது. ஒரு தேன்குடில் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 50,000 தேனீகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரே ஒரு ராணி தேனி மட்டும்தான் இருக்கும். மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கார தேனீக்கள். ஆண் தேனீக்கள் ஒரு சில நூறுக்கள் தான் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கருவுறாத முட்டையிலிருந்து கன்னி இனப்பெருக்க முறையில் வளர்ச்சி அடைந்தன. The next one, explain the allosomal abnormalities in human beings. We are having 2 allosomal abnormalities in human beings. One is Klinefelter and another one is the Turner. Klinefelter. In Klinefelter syndrome, this is due to an additional copy of the X chromosomes. These person used to have 47 chromosomes. Normally, a human used to have 46 chromosomes. 44 chromosomes is the autosomes and only 2 sex chromosomes are there. But here, instead of 2, there are 3 chromosomes XXY. Here, 1X has been added. The symptoms, here they are sterile males, tall, obese, with long limbs, high-pitched voice, feeble breast development, underdeveloped genitalia. இந்த Klinefelter syndrome வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மலட்டு ஆண்கள் எல்லாரும் உயரமாக கை காலெல்லாம் நீளமாக குண்டாக இருப்பாங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உரத்த குரலில் பேசுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தே யூஸ் டு ஹேவ் breast development, மார்பக வளர்ச்சி காணப்படும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா Klinefelter syndrome symptoms அறிகுறிகள். Turner syndrome, Klinefelter syndrome for males and the Turner syndrome for the females. This disorder we can see in the female. Disorder is due to the loss of a X chromosome. Persons have 46 chromosomes. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு 45 குரோமோசோம் தான் இருக்கும். 44 ஆட்டோசோம் இருக்கும். செக்ஸ் குரோமோசோம்ல 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்க வேண்டிய இடத்துல ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கும். ஸோ இவங்களுக்கு என்னென்ன குறைபாடுகள் இருக்கும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறைபாடுகள் இருக்கும். பெண்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறைவான உயரம், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மலட்டு பெண்கள், அகன்ற கழுத்து, சரியாக உருவாகாத மார்பகங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மென்சுரல் சைக்கிளும் அவங்களுக்கு வந்து சரியாக இருக்காது. சரி, symptoms are sterile females, low stature, webbed neck, underdeveloped breast, rudimentary gonads, lack of menstrual cycle during puberty. How is sex determined in human beings? Sex determinants in human beings. Gene determining sex in human beings are located in the sex chromosomes. We have among the 46 chromosomes, we have 44 chromosomes are called as autosomes or body chromosomes. Only the 2 chromosomes are called as sex chromosomes. Sex determination is based on the chromosomal differences between the male and female. Females have XX chromosomes, male have XY chromosomes. Female are homogametic, they produce only one type of gamete. Males are heterogametic, they produce 2 types of sperms, one type with X, another type of sperm is with Y chromosome. This XY system or sex determination is also seen in the Drosophila. The sex of the embryo depends upon the fertilizing sperm. The egg fertilized by X sperm produce female, the egg fertilized by Y sperm produce male. மனிதரில் பால் நிர்ணயம் எவ்வாறு நடைபெறுகிறது? பால் நிர்ணயம் செய்யும் ஜீன்கள் பால் குரோமோசோம்களில் அமைந்துள்ளன. ஆண் பெண் பால் நிர்ணயம் குரோமோசோம்கள் வேறுபாடில் நடைபெறுகிறது. பெண் உயிரிகள் XX குரோமோசோம்களையும் ஆண்கள் XY குரோமோசோம்கள் உடையவர். பெண்கள் ஒத்த இன செல்களை கொண்டு ஒரே வகையான முட்டையை உற்பத்தி செய்கின்றன. ஆண்கள் வேறுபட்ட இன செல்களை கொண்டு 2 வகை விந்து செல்களை உற்பத்தி செய்கின்றன. XX, XY வகை பால் நிர்ணயம் பழப்பூச்சியில் நடைபெறுகிறது. கருவுற செய்யக்கூடிய விந்து செல்லின் வகையை கருக்களின் பாலினத்தை நிர்ணயம் செய்கின்றன. X குரோமோசோமை கொண்ட விந்து செல்லால் கருவுற்றால் அவை பெண் உயிரியாகிறது. Y குரோமோசோமை கொண்ட விந்து செல்லால் கருவுற்றால் அவை ஆண் உயிரியாகிறது. Brief about the female heterogamety. Female heterogamety. In vertebrates like fishes, reptiles and birds, the female produce dissimilar gametes. There are 2 types, ZO, ZZ type. It is seen in the moths, butterfly, domestic chickens. The female is heterogametic. They produce 2 kinds of eggs, some with Z chromosome, some without Z chromosomes. The male is homogametic. They produce the same type of gametes.
ZW and ZZ type. It is seen in the gypsy moth and vertebrates like fishes, reptiles and birds. The female produces two kinds of it, some with the X chromosome, some with that of the W chromosome. The male is homogametic. This difference between hemophilia and thalassemia. Hemophilia, it is caused by a recessive X-linked gene. Hemophilia person lacks a normal clotting substance thromboplastin, hence minor injuries cause continuous bleeding leading to death. Thalassemia, it is an autosomal recessive disorder caused by gene mutation resulting in the excessive destruction of RBC due to the formation of abnormal hemoglobin molecules. ஹீமோஃபீலியா மற்றும் தலாசீமியா வேறுபடுத்துக. ஹீமோஃபீலியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் ஒடுங்கிய சார்ந்த மரபணுவால் ஏற்படுகிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரத்த செல்கள் நல்லா இருக்கும், ஆனால் அவங்களுக்கு என்ன இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இரத்த உறைவு பொருள் காணப்படாது. அதனால் சின்ன காயங்கள் ஏற்பட்டாலும் இரத்தம் தொடர்ச்சியாக வெளியேறி அவங்க இறப்புக்கே வழிவகுக்கின்றது. ஆனால் தலாசீமியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பணுக்கள் உருவாகிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் மூலக்கூறு உருவாகிறதே இயல்புக்கு மாறாக இருப்பதால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரத்த சோகை ஏற்படுகிறது. தலாசீமியா இந்நோய் உடல் குரோமோசோம் இல்லை ஒரு ஒடுங்கு பண்பு மரபின் திடீர் மாற்றத்தால் ஏற்படுகிறது. இந்த இரத்த சிவப்பணுக்கள் அதிகமாக சிதைக்கப்படுகின்றன. இயல்புக்கு மாறான ஹீமோகுளோபின் மூலக்கூறுகள் உருவாகி இரத்த சோகையை ஏற்படுத்துகிறது. How does the erythroblastosis fetalis or hemolytic disease of the newborn occurs? Hemolytic disease of the newborn is also called as erythroblastosis fetalis. If a woman is Rh negative and the man is Rh positive, the fetus may be Rh positive. During the first childbirth, due to the damage of blood vessels, the mother's immune system recognizes the Rh antigen, so the mothers become sensitized. These antibodies are immunoglobulin. These antibodies cross the placenta and enter the fetal circulation before the child is delivered. If the same mother carries the subsequent, the child is Rh positive, the Rh antibodies enter the fetal circulation. It results in the hemolysis of fetal RBC by hemolytic jaundice and anemia. வளர்க்கரு இரத்த சிவப்பணு சிதைவு நோய் எரித்ரோபிளாஸ்டோஃபீட்டாலிசிஸ் விளக்குக. ஒரு RH பெண் ஒரு RH பாசிட்டிவ் ஆணை மணந்து கொள்ளும் போது அவர்களின் குழந்தை RH பாசிட்டிவாக இருக்கலாம். இந்த RH நெகட்டிவ் தாய் தன் உடலில் RH பாசிட்டிவ் குழந்தையை சுமக்கும் போது உணர்வாக்கம் பெறுகிறார். தாயின் நோய் தடைகாப்பு மண்டலம் எதிர்ப்பொருள் தூண்டிகளை அடையாளம் காண்கின்றன. இதனால் RH எதிர்ப்பொருட்கள் உற்பத்தியாகின்றன. இந்த எதிர்ப்பொருட்கள் இம்யூனோகுளோபுலின் G வகையை சார்ந்தது. இந்த எதிர்ப்பொருட்கள் தாய் சேய் இணைப்பு திசு வழியாக ஊடுருவி கருவின் இரத்த ஓட்டத்தில் கலக்கின்றன. எதிர்ப்பொருள் உற்பத்தியாகும் நேரத்தில் குழந்தை பிறந்து விடுகிறது. அதே தாய் அடுத்த RH பாசிட்டிவ் எதிர்ப்பொருள் தூண்டிகளை கொண்ட கருவை சுமக்கின்ற போது அவைக்கு எதிர்க்கான தாய் உடலானது எதிர்ப்பொருட்களை உற்பத்தி செய்கின்றன. இவை இரத்த ஓட்டத்தில் கலந்து கருவின் இரத்த சிவப்பணுக்களை அழிக்கின்றன. இதன் விளைவாக இரத்த சோகை மற்றும் மஞ்சள் காமாலை நோய் ஏற்படுகிறது. நாம் இந்த லெசனில் பல்கூட்டு அலீல்கள், மெண்டலின் குறைபாடுகள், குரோமோசோமல் குறைபாடுகள் எல்லாமே பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.